சமயம் கால்ரா வந்தது. இந்த கால்ரா வந்த உடனே அப்போ நான் தைரியமா எல்லாத்தையும் சமாளிச்சு, நானும் குறைஞ்சது கால்ரால இறந்த வெள்ளம் தூக்கி யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நானும் தோல்ல தூக்கிட்டு ஒரு 20-30 பணங்களை கொண்டு போட்டு வந்தேன். அங்கிருந்து போயிட்டு வந்தேன்னு எங்க பாட்டி கால்ரா வந்துருச்சு. அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா கிட்ட பாட்டிக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தான வந்துருச்சு. எனக்கு அப்ப தெரியாது. குருநாதர் சொல்றாரு, நீ வலிமையை இத்தனை பேர் தூக்கி கொண்டு போட்டு இல்லப்பா, எல்லாத்தையும் தைரியமா கடைசியில் உன் பாட்டிக்காகவும் சொன்னு இந்த உணர்வு உனக்குள்ள எவ்வளவு வேகமா வேலை செய்து பாருங்க. இது நடந்த நிகழ்ச்சி. அந்த தைரியத்துல என்ன செய்யணுங்க, இந்த சுப்பிரமணியபுரத்தில் இப்ப மேம்பாலம் கட்டிருப்பா, அந்த வாக்கியால் போயிட்டு இருக்கு தண்ணி. அப்ப நிறைய மதுரையில அப்ப நான் போன உடனே வயிற்றால போச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் நான் கால் கழுவிட்டு போலான்னு பார்த்தா வயிற்றால போயிட்டே இருக்கு, வெளியில வரவும் முடியல. அப்புறம் வயிற்றால போயிருந்து கை காலெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், ஹோட்டல்ல போய் தயிர் சாதம் கொடுங்கன்னு அந்த பயிலான் தனத்துல போட்டு உள்ள தள்ளிச்சு. அங்க போக போக பயந்த ஹோட்டலுக்குள்ளே பிடிக்கிச்சு, வேற வழி இல்லை. திருப்பி வந்து அந்த வாய்க்காலே வந்து அலசிட்டு உட்கார்ந்துக்கிட்டே ஒரு சந்தர்ப்பம். உட்கார்ந்து இருந்த உடனே தைரியம் இல்லை, என்னாச்சு. ஆனா அந்த தைரியத்தோட இருக்கிறேன் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. இப்ப பசித்தான் நம்ம கொஞ்சம் தயிரை சாப்பிடலாம், இது குளிச்சு இது சாப்பிட்டோன்னா போயிடுவோம். எனக்கு தெரியல, வேற ஏதாவது சோறு சாப்பிட்டு தயிர் விட்டுனாங்க, தயிர் சாதத்தை வாங்கி சாப்பிட்டேன். அது எல்லாம் அப்படியே முழுசா போகுது, கண்ணாமொழி எல்லாம் உள்ள போகுது. அப்ப என்ன சரி, இந்த தண்ணியிலேயே போயிடும் போல் இருக்கு, பாட்டியும் பார்க்க முடியாது போல் இருக்கு. நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் லேசா மேல இந்த வாக்கியா விட்டு போற மேல அந்த பாலம் இருக்கு, அது மேல ஏறி உட்காந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு இருந்தா என்னையா அப்படின்னாரு. என்னமோ தெரியல, செத்தவங்க எல்லாம் தூக்கி போட்டு அந்த வயிற்றால போனவங்களுக்கு கால்ரா போச்சு. எல்லாம் ஊரை விட்டு நிறைய பேர் ஓடிட்டாங்க. கால்ரால் எல்லாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கொண்டு தூக்கி போட்டு வந்தேன். எனக்கே வந்துருச்சு அப்படின்னு. அடனே வண்டி ஏறி உட்காரு. வண்டியில் ஏறி உட்காந்துன்னா கரும்பு காட்டுக்குள்ள கொண்டு போனோம். நல்ல ஆலையை விட நல்ல சார் குடிக்க மூக்குடிக்க அப்படின்னு சாப்பிட்டேன். அதுக்கு மருந்து சாப்பிட்டோன்னே கால்ரா என்னாச்சு, ஒரு ஜம்முன்னு இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன். ஒரு சும்மா விட்டேன்னா அவ்வளவுதான். நான் தப்பிட்டு வந்த உடனே ஊருக்குள்ள வந்து இந்த கரும்புச்சாரை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும், அப்ப கொஞ்சம் பெரிய ஆள்கள் தான் ஏற்கனவே இந்த பிச்சை எடுத்து எல்லாத்துக்கும் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த தேசிய இதுல இருக்கிறதுனால போன உடனே கரும்புச்சாரு காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் நீ குடி கொடுத்துடும். அப்புறம் கால்ராமே அந்த ஊரை விட்டு வந்துச்சு. சொல்றேன் இந்த சந்தர்ப்பம். அப்பதான் சொல்றாரு குருநாதர், அப்போ நான் தாண்டா வந்தேங்கிறார். நீ செத்து போகும் சொன்ன, நீ சாக உணர்வு நான் வந்துட்டேன். அப்ப அந்த உணர்வு தோண்டி அந்த கரும்புச்சாத்தை சாப்பிட்டு பூரா போச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த நாசன பயிற்சி எடுத்தது, இந்த பயில்வந்தனம் பண்றதெல்லாம் முடியாம போச்சு. அந்த எக்ஸசைஸ் எடுக்க முடியல. சாதாரணமா இங்க இருந்து ஆண்டாள்புரத்துல இருந்து திருப்புரம் தான் 5-6 மைல் இருக்கு. இங்க இருந்து காலையில நடந்து தொகுன்னு ஓடுன்னு போயிட்டு வருவாங்க. அப்புறம் தான் 6 மணிக்கெல்லாம் நான் வேலைக்கு போறது. அப்ப அந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய நிலை இதை பார்த்த உடனே சொன்னார், உன் பாட்டியை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்ப இப்ப குருநாதர் என்று சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும், நம்ம எனக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் தூக்கி கொண்டு தைரியமா போட்டேன், உன்னை ஒன்னும் பண்ணல. ஆனா உன் பாட்டிக்கு ஆயிப்போச்சுன்னு சொல்லி போட்டு நீ இயங்கினே இல்லை. உடனே உனக்குள்ள வந்து இது என்ன செய்யுது பார்த்துட்டு இல்லை. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல ஏதாவது கொஞ்சம் பலவீனமாக எண்ணி ஆச்சுன்னா பாக்கி எல்லாருக்கும் யோசனை சொல்லுவோம். அந்த வீட்டுக்குள்ள வந்து குறை வந்து நீ இதை எடுத்துட்டு நாம அந்த உணர்வு தான் நம்ம கிட்ட வேலை செய்யும். சண்டை சச்சரவு இருந்து நியாயமெல்லாம் அங்க தவிடுகிறது போகும். இந்த உணர்வுகளை ஏன்னா ஒவ்வொன்றும் அணு ரீதியா தான் நம்ம குருநாதரை காட்டு. எனக்கு என்னமோ நாம பூர்வ கொஞ்சம் இன்னைக்கு நாமெல்லாம் இந்த கலந்து பேசுறது பூர்வ கொஞ்சம். நான் எப்பவே ட்ரெயின்ல செத்து போகக்கூடிய அடிபட்டு, நான் கல்யாணம் பண்ணி குடிச்ச புதுசுல
சாமியம்மாளுக்கு இந்த ஆண்டாவது அந்த மீனாட்சி அம்மன் கேட்கல இருந்து வெங்கடாஜலபுரத்து இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போனாலும் தாண்டி தான் போகணும். இப்படி வந்த ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்து மேல ஏறி போயிட்டு வந்தேன். கொஞ்ச தூரம் தான் இருக்குது, இவ்வளவு தான் இந்த பாலத்துக்குள்ள. நான் பாலத்து மேல ஏறி போன உடனே ட்ரெயின் வர்றதை பார்த்துட்டு சடனா இங்க ஒதுங்கி கீழே இந்த பக்கம் எடுத்தேன். எல்லாம் அங்க கக்கூசு போயிட்டு இருக்கு. அந்த சாமியம்மா என்ன ஐயா அப்படின்ட்டு என்னையும் சேர்த்து ரயில்வே தண்டவாளத்துல எடுத்துருச்சு. கல்யாணம் முடிச்சு போய் எங்க இங்க அசிங்கமா இருக்குன்ட்டு நமக்குன்னு அந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் பேண்டுதான் இருக்குது. ஆனா தண்டவாளத்துல கொண்டு எடுத்து விட்டுச்சு. அப்புறம் ஒரு தள்ளு தள்ளி விட்டு நானும் இந்த பக்கம் வந்தேன். இல்லாமனா அன்னைக்கு 2 பேருமே குளஸ் நடந்த நிகழ்ச்சி. இதே மாதிரி ஒரு சமயம் அதுக்கப்புறம் தொழில சம்பாதிக்கணும்ட்டு சர்பத்தை போட்டுவிட்டு நாங்க இந்த ரயில்வே கேட்டை தான் தாண்டி ஒரு வண்டி கூப்பிட்டு ஏற்றி விட்டு முன்னாடி வண்டி போகுது. இந்த சர்பத்தை கொண்டு விட்டுட்டு வந்த கணக்கு போட்டு கால்குலேஷன் போட்டு இன்னைக்கு இத்தனை பாட்டில் போச்சுன்னா இவ்வளவு காசு வரும், இத்தனை பாட்டில் வந்து இத்தனை காசு வரும், இந்த எண்ணிக்கே போயிடுச்சு. வண்டி வர்றது தெரியல, இந்த வண்டி அங்கிட்டு போயிடுச்சு. அங்கிட்டு போன உடனே இந்த தண்டவாளத்துக்கு மேல இப்படி ஒரு காலடி அடிக்க இப்படி வச்சாச்சுன்னா அடிபடுறவன் அதுக்குள்ளுக்கு அந்த அடிபடுற அளவுக்கு இங்க போன உடனே என் மேல ஒரு கல் வந்து விழுந்தது. ஒரு கல் வந்து விழுந்தது. யாரெல்லாம் போறதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒருத்தரிங்கான. ஆனா இதை எடுத்து கிஜி கிஜின்னு வண்டி ஓடுது. இல்லைன்னா அன்னைக்கே போற வேண்டாம். அதை சொல்றாரு குருநாதர், அன்னைக்கு நான் கல் எறியல, நீ ட்ரெயின்ல நேரம் நசிங்கிருப்படாங்க. இது நடந்த நிகழ்ச்சி. குரு என்னை எப்படியே கவர் பண்ணி என்னை எடுத்து வந்தார். ஆனா பழக்க இப்ப எல்லாத்துக்கும் பேசுறேன். ஆனா என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தார். ஒவ்வொன்னும் கஷ்டப்பட்டுதான் தெரிஞ்சுட்டு வந்தார். இப்ப உங்க சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட வர்ற கஷ்டங்களை நீங்க நீக்கிறதுதான் நான் சொல்றேன். குருகிட்ட இருக்கும்போது கஷ்டமா தெரியல. எல்லாம் செய்து போட்டு இங்க மக்கள் மத்தியில வரப்பட போகும்போது எல்லாம் தியானம் எடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதனால சில நன்மைகள் பெறுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அது அவங்க ஒருத்தர் வளர்ந்தாங்க இந்த குடும்பத்தில் இருக்கும் நல்லதாகும், அந்த டூருக்கு நல்லதான்னு இப்படி ஆசைப்பட்டு நம்ம செய்தாலும் கூட அவங்க விட்டுட்டு நம்மளுக்கு எதிரியா திரும்புறவங்களும் இருக்கிறாங்க. இதை சொன்ன போகும்போது யானை புலி காடுகள் இருக்கும்போது இந்த இது இல்லை. மனிதனுடைய மக்கள் வர போகும்போது இப்படி இல்லாம மனசு எப்படி இதே மாதிரியா நீங்களும் இத்தனை நிலை என்னத்தை பெரிய தியானம் பண்றாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணா போதும். ஒழிஞ்சு ஒழிஞ்சு தியானம் பண்ண வேண்டியது. அப்ப அவன் சொல்ற ஏத்துக்கிட்டோம், கடைசி தியானத்தை மறந்த வேண்டிய எல்லாம் இந்த இயக்க உணர்வு. விஷத்தின் தன்மை இந்த வாரி என்பதற்கு வறுமை ஜாஸ்தி. எத்தனையோ கொடுமையிலிருந்து தாம் மீள வேண்டும். அதுக்குண்டான சக்தி கொடுத்தாலும் கூட அதை நீங்க பயன்படுத்தும் முறையில் தான். இப்ப காலையில் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம கையில அழுக்கப்பட்டால் கழுவுற மாதிரி இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி வந்தா உங்க வாழ்க்கையே இந்த வாழ்க்கையை நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமைகள் நம்மை நாடாத நிலையும் உடலுக்கு பின் பிறவில்லா நிலை அடையலாம். எல்லாம் எப்படியோ போன வாழ்க்கையில பாடலாம் நினைக்கிறோம். அருணகிரிநாதருடைய சகோதரி தன் சகோதரன் எப்படி அந்த உயர்ந்த நிலைக்கு பெற வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு வரான். அந்த சகோதரி அவன் சொன்னபடி கேட்கல, இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் போயிடுது. போன ஒரு படம் என்ன நடக்குது, அவன் காசு செலவழிச்சு குஷ்டரோகம் ஆயிப்பறான். யாரும் அவனை மறிக்கல. அக்கா கிட்ட வந்து சொத்தும் போயிடுச்சு, எனக்கு காசு விடுன்னு தான் தொலைவில்லை. நான் எங்கடா போட்டு நான் பிச்சை இருந்து பாத்திரம் விலைக்கு சாப்பிடுறேன். சொந்த பாத்திரம் என்கிட்ட இரவல் பாத்திரம் எதை வச்சு கொண்டு எல்லாம் கொடுத்தேன். அப்ப நான் அன்னைக்கு தம்பி மேல இருக்கக்கூடிய பாசத்துல நீ அடுத்த உடலை தான் அனுபவிக்கணும், என் உடலை அனுபவிச்சுன்னு உயிர் விட்டுறான். அப்ப அந்த திருமூலருடைய கதைகளை பூரா படிச்சு அந்த மூலரின் உணர்வு எல்லாம் இவனுக்கு எடுத்து சொன்னாலும் கூட இவன் கேட்கறது இல்லை. ஆனா அந்த திருமூலர் மதம் தம்பி திருந்த வேண்டும் என்று எடுத்தது இந்த உயிர் போன உடலுக்கு அவனை திரித்து நாத விந்துகள் ஆறி நமோனமா எதன் உணர்வு அங்கே பெற்றதோ வேத மந்திர அதாவது எதனுடைய உணர்வு இருக்குதோ அந்த உணர்வுக்கு தக்கதான் நம்முடைய செயலாக்கங்கள் இருக்குது. உடல் பெற்றதுங்கிறதுலே அதே அருணகிரிநாதர் பாடுறார். யாரு? அவன் உடலுக்குள்ள சகோதரி பாடு. இப்ப குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா பேரு இருக்கட்டும் ஒண்ணு நம்ம பேய வந்து பிடிச்சி என்ன பண்றோம் பாருங்க, குடும்பம் நாசி. அதே சமயத்துல சந்தர்ப்பத்தால
ஒரு ஆக்ஷன் தான் இறந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்படி போயிடுச்சுன்னு போனா அந்த உணர்வு கவர்ந்து அதே அளவுக்கு இவங்களுக்கு கொண்டு ஆக்ஷன் கேட்டு நீங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஆக்ஷன் ஆச்சுன்னா அடுத்தடுத்து இந்த ஆக்ஷன் ஆகிட்டே இருக்கும். சில குடும்பங்கள் இந்த பாசத்தோட ஆகி போயிடுச்சு, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்ப எது இயக்குது? இதை போன்ற உணர்வுகள் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே தன்னை அறியாமலே இயக்கி கொண்டிருக்கு. இதே மாதிரி ஒருத்தருக்கு நாம ஜாஸ்தி பழகுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அன்பாலே ரொம்ப பேரின்பத்தோட நல்லா பழகுறோம். திடீர்னு எதிர்பாராத ஆக்சிடென்டோ எதிர்பாராத நோயினாலே திடீர்னு போயிடாங்கன்னு வச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக்னால பழகின நம்பர் இப்படி போயிட்டான்னு சொன்ன அப்புறம் அதே உணர்வு இங்க வந்து இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அல்லது அதே ஹார்ட் அட்டாக் இங்க பார்க்கலாம். ஆக இதை போல தொடர்பு கொண்ட உணர்வுகள் அனுபவமா 3 லட்சம் பேரை சந்திச்சு இது அனுபவமா தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்ப அது நல்ல சோறு சாப்பிடணும். அன்னைக்கு காலில் ஆணி செருப்பு கூட போடக்கூடாது. 28 ஆணி இருக்குங்க 2 காலையும். அப்படி அது ஒன்னாடி அடிச்சா பார்த்தா ஒரு சின்ன கல் ஆணு உச்சமே நல்கம் பண்ணி வெளிக்கு சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, எரிச்சலா. காலாணி உள்ளவங்களை கேட்டா தெரியும் என்ன இருக்குன்னு. இந்த மாதிரி ஆணிகள் இருப்பதெல்லாம் அதையெல்லாம் பொறுத்து உலகம் எப்படி இருக்கு நீ தெரிந்து கொள்ள அப்படிங்கிறதுக்காண்டி அனுபவித்து விட்டார். ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு குடும்பத்தில் இறந்த பின் அந்த குடும்பம் என்ன ஆகுது, இறந்த பின் அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுது, இதையெல்லாம் அனுபவியிலே தெரியும். அதனால்தான் நீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டு வந்தேன். உங்க கஷ்டம் இருக்கிறது நீங்க நீக்கிறதுக்கு தெரிஞ்ச சக்தி கொடுத்து உங்களுக்கு காப்பதற்கு இது கொடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்வதற்கான வர்றாங்க. தியான வழியில் அன்பர் வர்றாங்க, எல்லாம் வந்துகிட்டு இருந்தவங்க நினைச்சுவாங்க தான் பவரை கொடுத்து இதை மாற்றமே உனக்கு சக்தி இருக்குன்னு என்ன போகுது. அதை யாரும் கொடுக்கறது இல்லை. சாமி எனக்கு செய்து தர மாட்டேங்கிறாங்க, இந்த உணர்வு தான் வருது. சாமி சொன்னபடி தியானத்தை என்னங்க வந்துச்சு. ஆகவே நாம் சொன்னதை எடுத்தால் தான் அங்க நடக்கும். சாப்பிடுறதுன்னா என்ன பண்ணும், பாதாமி சாப்பிட்டா உடம்பு நல்லது. ஆகமத்தை இதை எடுத்து ஆசையில் இருந்து எனக்கு சாப்பிட முடியாத வேதனை எடுத்தால் என்ன நடக்கும்? நடக்கும். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இதை உணர்வு பெறதுக்கு எத்தனையோ வேலைகளை செய்யறேன். ஆனால் ஒரு சமயம் நல்லதானாலும் கூட காப்பாற்ற, அதை வச்சு மீண்டும் காப்பாற்றி தான் கரையேறது கூட ஆள் இல்லாம எத்தனை பேருக்கு எத்தனை துயரில் இருந்து மீட்டு விடுறோம். மீண்டும் அவங்க தெரிந்து வருவாங்கன்னு சொன்னா சக்தி எல்லா நேரத்திலும் விரயம் பண்ண முடியாது. அதற்குண்டான நிலைகள் அதை வடிவமைத்து கொடுத்தாலும் அது மீண்டும் கரையேறி வர்றதுக்குண்டான தன்பலம் வேண்டும் அல்லவா. எல்லாம் சாமி பார்த்துக்கூடாதுன்னு சாமி எதை பார்ப்பாரு. நீங்க பேசுற கஷ்டம் இல்லைன்னு நினைச்சு உங்ககிட்ட இருந்து தீமை இருந்து தப்புறதுதான் நான் பார்க்க முடியும், உங்களை காப்பாத்துறதுங்க. ஒவ்வொரு மனிதனும் தன் உணர்வுகளையும் இந்த இப்ப கொடுக்கக்கூடிய இந்த சக்திகளை வச்சு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்ம சுத்தி செய்யும். இந்த வாழ்க்கையில நாம் சீர்படுத்தி இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தவும், இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் அதை துணை நட்சத்திரத்தின் பற்றுடன் பற்றப்படும் போது பிறவில்லா நிலை சொல்பவழி ஒன்றும் கஷ்டம் இல்லை. சிறிது காலம் செய்தோம்னா சரி. ஆக நாம் உலகில் ஆசையின் நிலையில் வரப்படும் போது தொழில் ஆசை மற்றொரு ஆசை இருக்கு. நாம் எண்ணியபடி நிராசையானால் உடனே வேதனை. அந்த வேதனையினால் மேற்கொண்டு நம்ம சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுது. இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நம்ம ஆத்ம சுத்தி செய்து பழகணும். அதை தூய்மைப்படுத்த அடுத்தபடி நம்ம என்ன செய்யணும் என்னன்னு இதுக்குத்தான் வழிவகுத்து கொடுக்குறோம். ஆத்ம சுத்தி என்ன செய்யறதுன்னு நம்ம ரோட்ல போறோம், ஒரு பிச்சைக்காரன் ஐயா காசு கொடுங்க, நீங்க இறக்கத்தோட இருக்கிறீங்க. 2000 பாக்கெட்ல நீங்க காசு விட்டு எடுக்கிறோம்னால எத்தனை தரம் சத்தம் போடுறான்னு பாரு. உங்க மனசு அப்புறம் அதை எடுக்கிறோம்னால இப்ப அறான் பாரு. அந்த வேதனை அவன் சொல்ற உணர்வு தன்னாலேயே வந்துரு. அதை எடுக்கணும்னா 2 தான் நட எடுக்கணும்னா நினைச்சேன் எனக்கு வர்றது உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா உள்ளல.
நீங்க அந்த மாதிரி செய்து பாருங்க. சில பேருக்கு பிச்சை எடுக்க போகும்போது கொடுக்குறீங்க இல்ல, இந்த மாதிரி கொடுத்து பாருங்க என்ன இந்த மனசு ஓடுது. அந்த உணர்வுடைய தன்மைகள் அவங்களுக்குள்ள எப்படி மாற்று. இது எல்லாம் பிச்சைக்காரனை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து அவனுடைய உணர்வுகள் என்ன செய்யுது என்ன சேர்ந்து திருப்பதி இதை போன்ற நிலைகள் எல்லாம் பார்த்தோம்னா சாமி கும்பிட்ற இடத்துல தான் பிச்சை எடுக்கணும் ஜாஸ்தி வரும். ஆனா பிச்சை எடுக்கிற வர்றான்னு ஒவ்வொருத்தனும் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு சேமிச்சு வச்சிருக்கான். ஆனா எடுக்கிறது பிச்சை. ஆனா என்கிட்ட காகிதம் எழுதி சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த வயலை வாங்க சொன்னே அதுக்கு மோட்டார் பம்ப் வச்சாச்சா, இவ்வளவு பணத்தை அனுப்புறேன், அது என்னாச்சு, இதெல்லாம் குருநாதன் அங்க போய் உட்கார சொல்லி இது எழுது, அது எழுதி கொடுக்குறேங்க. அப்ப அவங்க எல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தரா உட்காங்க. அதெல்லாம் எல்லாம் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, அந்த மோட்டார்ல தண்ணி நல்லா இருந்தப்ப காய்கறி ஏதாவது போட்டிருக்கீங்களா, அதுல இந்த வருஷம் நீங்க எவ்வளவு லாபம் எடுத்தீங்க, இங்க இருந்து பிச்சை எடுத்தாங்க, என்னை தபால் எழுத சொல்லுங்க. என்ன பாக்குறேன் ஒரு 7-8 பிச்சைக்காரருக்கு நானே அரைமுறை எழுதல, என்னை எழுதி கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, எழுதி கொடுத்தாங்க. அப்படியே உட்கார்ந்து அவங்க கிட்ட போனோன்னு இதான் பண்றது. இது திருப்பதியில் நடந்த சமாச்சாரம். இதே மாதிரி நாம குமாரபாளையத்துல இருக்க போகும்போது, அதாவது சித்தாங்கி இங்க இருக்க போகும்போது சின்ன பண்ணாங்க பாளையம், அந்த இதுல பிச்சைக்காரர்கள் ஒரு கூட்டம் கூடுவாங்க. இவங்களுக்குள்ளுக்கு வட்டி வரவு செலவு கொண்டது அங்க கூட பிச்சை எடுத்து வந்து மாசூல் வர அங்க போடுறோம். உனக்கு வட்டி கொடுத்தது, எனக்கு வட்டி கொடுத்தது, இன்னாருக்கு என்ன மாதிரி வட்டி கொடுத்தது, அதுல சேமிப்பு வந்ததுன்னு இங்க வந்து கூட பேசுவாங்க. அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இதே மாதிரி இந்த இவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை வச்சு நீ இன்னென்ன பகுதி பொண்ணுன்னு என்னென்ன கிடைக்குது, நான் இந்த பகுதி போயிட்டு வந்துட்டு நீ இந்த பகுதிக்கு போயிட்டு வா. ஆக இத்தனாம் தேதி வந்து நாம எல்லாரும் சந்திப்போம்னு இங்க இருந்து திட்டம் போட்டு பகுதிகள் போயிட்டு வந்து இப்படி பிரிச்சு எடுத்து அது ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கோம். நாம நினைக்கிறோம் பிச்சைக்காரன், ஆனா அவன் செய்த அழும்போ எக்கச்சக்கமான. அவன் தெரிந்து வாழ்வதில்லை, அவன் தெரிந்ததெல்லாம் எப்படியும் நாம காசு வாங்கணும், அதே அவனுக்கு ஒரு பழக்கமாயிப்போ. நீ எல்லாத்தையும் சோத்து எல்லாம் கொடுத்து அவனை வச்சு பாருங்க, இப்படியும் கொஞ்சம் இது பண்ணி ஒருத்தரை வந்து நல்லா வசதி பண்ணி கொடுத்த உடனே அவன் அந்த பிச்சை எடுக்கிற புத்தி போகலை. அந்த உணர்வு கையேந்ததான் வரும். எல்லாம் குருநாதர் இதெல்லாம் தெளிவா காட்டுற ஒவ்வொரு மனித உணர்வுகள். அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் இது இருக்கு. நீங்க பேப்பர்ல கூட பார்த்திருக்கலாம். ஒரு அரசி நகைக்கடைக்குள்ள போன உடனே எல்லாத்தையும் எடுத்து இவன் எடுத்து பார்த்தவொன்னு ஒரு நகையை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த கேமரா வச்சு எடுக்கிற ஆசை எடுக்கலான்னு தெரியுது. ஒரு அரசியா இருக்கிறவர்களுக்கு இது மேல ஆசை என்ன, அது கொடுத்து வாங்கலாம்ல. திரு நட்சத்திரத்தின் பேரொருந்தும் தொற்று பேரு பத்திரிகையில பார்க்கலாம். இதே மாதிரி நம்முடைய உணர்வுகள் நம்ம இயக்கிக் கொண்டேதான் இருக்கு. அதான் சிவனுக்கு ஊதினான் ஓம் என்ற பிரணவத்தை நாம் நுகரும் உணர்வு இந்த உடலை இயக்குது. ஆக அந்த பிரணவமாக்குது, அந்த பிரணவம் இதுவும் அதுக்கு தகுந்த அந்த உடல் இயங்குது. நாம இப்ப சாதாரண இந்த உடலான சிவம் நுகர்ந்த உணர்வுக்கொப்பதான் இந்த உடலை இயக்குது இந்த உயிர். ஆனால் அதே சமயத்துல சிவனுக்கு ஊதினான் ஓம் என்ற பிரணவத்தை இந்த 6வது உடல்ல உருவானதுதான் இந்த 6வது அறிவு. இந்த 6வது அறிவு வைத்து அந்த தீமை என்ற நிலையிலான தீமை நீக்கும் உணவை இது சுவாசியை செய்து இதை எடுத்தால் அது நீங்கும். அப்போ தீமை நீக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். ஆனா தீமை வேதனைப்படுவன் பார்க்கும்போது அந்த சந்தர்ப்பம் நமக்குள் வேதனையாது. அப்ப இந்த 6வது அறிவால் என்ன செய்யணும், அந்த வேதனை நீக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு உருவாக்குதான் 6வது. நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தான். ஆக இந்த 6வது அறிவால் நாம் உருவாக்கும் சக்தி பெற்றவர். இப்ப நம் சந்தர்ப்பத்தால் நமக்குள் உருவாகும் சக்தி அதிகமாகிறது, வேதனை என்ற உணர்வு. அந்த வேதனை நீக்கக்கூடிய உருவாக்கும் இந்த சக்தி 6வது அறிவுக்கு ஒன்று. நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தான் அந்த தெளிவாக 6வது அறிவின் தன்மை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் சந்தர்ப்பத்தை இப்ப வாழ்க்கையில் எத்தனையோ கொடிய உணர்வது அந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நாம் அந்த சந்தர்ப்பம் நமக்குள் கூடிய வேதனை செழிப்புகள் நம் நல்ல குணங்களை இழத்தல் வெறுப்படைதல் இதுதான் ஜாய்ஸ்வர்.
ஆனா இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள இப்போ உங்களுக்கு துருவ தியானத்தில் கொடுத்த அந்த சக்தியும் தண்ணி கொண்டு ஈஸ்வரா என்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று இந்த ஆன்மாவை இந்த சந்தர்ப்பத்தால் தூய்மையாய் கொண்டு இப்ப பையன் படிக்கலையே அவன் நல்ல முறையில் கல்வி ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் தெளிவான மனம் பெற வேண்டும் என்று எண்ணுதல். குடும்பத்தில் அதே மாதிரி குறைபாடுகள் இருந்தால் இதை போல மாற்றி வைக்க வேண்டும். இதே மாதிரி நாம் மாற்றி அமைத்துக் கொண்டே வந்தாலும் நமக்குள் அது வளராது. எல்லாமே நம்ம சந்தர்ப்பம் தான். இப்ப 4 குடும்பத்தில் 4 பேர் இங்க ஒற்றுமை எடுக்கலாம். இருந்தாலும் 4 பேரோட 4 பேர் பழகுறாங்க. இந்த பழகும் நிலை வரப்பும் போது சிநேகிதர்களா பழகுறாங்க. அந்த பழகுற நேரத்தில் ஒருத்தர் குடும்ப தொல்லையினால ஏதோ மரணம் அடைஞ்சிடறார். அப்ப அந்த மரணம் அடைய போகும்போது தான் பழகும் நினைவோட வெடி வந்த பின் நான்மா இங்க வந்தது. இவங்க நேற்று நல்லவதா இருந்தாலும் இந்த உணர்வுகள் அவங்க என்ன தவறு செய்தாங்களோ அதெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சு நிச்சயம். அப்ப அந்த மாதிரி தவறு செய்வதை தன்னை அது உணர்த்த வேண்டும். நாம் எப்படி இருக்கும் திடீர்னு நம்மளுக்கு கோவம் வருது, நம்மளுக்கு என்ன செய்யுது எதை அங்கிற வகையில் இந்த ஆத்ம சுத்தி செய்யுது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறவும் என் உடல எந்த ஆன்மா இருந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும். எனக்குள் இருந்தது பிறவியில்லாத நிலை அடைய வேண்டும். பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும். தெளிந்த மனமும் தெளிவிய தன்மையும் தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் பெற வேண்டும். என் உடல் அந்த ஆன்மா அந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வு மாற்றிக்கொண்டு வந்து அது மாறி இப்படி அறியாத ஒரு குடும்பத்திலும் பிறருடைய பழகப்போம்பது இந்த நிலை ஏற்பட்டது. ஆனால் பெரும்பகுதி பெண்களுக்கு இது ஜாயிச்சிட்டாரு. பெண்களுக்கு தான் அருள் ஆடுறதும் அந்த மாதிரி ஆட்டங்கள் ஆடுறதும் பேய் ஆடுறதும் பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு இல்லை. ஏனென்றால் உடனே கவர்ந்து அதை இயக்க சக்தியா மாற்றுகிறது. ஆண்களுக்கு இது அதிகமாகும்போது பெண்பாலை மோகம் கொண்டவர் யாராக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேயின் நிலைமை இங்க வந்தால் நீங்க ஆட்டம் பிடிக்கும். பெண்பால் மேல் ஜாஸ்தி மோகம் கொள்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஆவிகள் இங்க வந்து சேரும். இதெல்லாம் அனுபவபூர்வமா தெரிந்து வந்ததை உங்களுக்கு சொல்றேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எந்த சக்தி கொடுத்துருக்கு உங்ககிட்ட பயன்படுத்துறதாங்க. நான் சிரமப்பட்டேன், எத்தனையோ தொல்லைகள் பட்டேன், அல்லல் பட்டேன், தெரிஞ்சிட்டு வந்தேன். நீங்க என்ன செய்யணும், உங்க கஷ்டத்தை நிவர்த்திக்கிறதுக்கு தான் இத்தனை இதுகளும் கொடுக்குறேன். ஆகவே உங்களுடைய ஆசையிலே என்ன போகும்போது ஆசைகள் மனசில் போகும்போது வரும் தீமைகளை நமக்குள் மாற்றி அமைக்க முடியாது. உயர்ந்த நிலை பெற வேண்டும், அதை பெற வேண்டும் என்று எண்ணுவாங்க. தடைப்பட்டால் வேறு சிந்திக்கும் தன்மை இழந்து விடுகின்றது. பின் நம்ம எரியாமலே நமக்குள் கடும் வேதனையாகி நோயாகி சிந்திக்கும் தன்மையை இழந்து நமது நல்ல காரியங்களை செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். கொஞ்சம் காத்திருந்தது. மணி என்னாச்சு? 7 ஆச்சா? வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கறீங்களா? இந்த மைக்கு விடும். ஏன்னா இன்னும் கேட்டிருந்ததுன்னு ஒரு தெளிவாக்கி இருக்கேளுங்க, கண்டபடி கேட்டாரு. நேற்று வந்து பேசுறதுக்கு இடம் கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷம் நம்ம இதுகளை சொல்லி அடுத்தவங்க பேருந்து யாரும் அந்த இடம் விடுறதுக்கு இல்லை. அடுத்தபடி அந்த நேரத்தை தான் எழுதிட்டு போறேன். நான் அது வந்து ஒரு 40 பேருக்கு அது பேச வைக்கலான்னு ஒரு 5 நிமிஷம் அது 5 பேருக்குள்ளேயே நிறுத்திட்டாங்க. அதான் நிறையத்தில் நாம் பேச வைக்கிறேன்னா நம்முடைய கருத்துக்கு நான் தெரிந்து கொண்டு நின்று சொன்னா அடுத்தவங்க சொல்றது 4 பேருக்கு மாதிரி. நான் ஒருத்தரையே அடுக்கடுக்கா நாம் சொல்லிட்டு போனோம்னா அடுத்தவங்களுடைய வாய்ப்புகளை நாம இழக்க செய்திடறோம். இது நான் பல முறையும் நான் பார்த்தாச்சு.